எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஷாம்லா நடேசன். இன்றைக்கு நான் உங்களுக்கு கதைக்க போகிறது டைப் 2 டயபிட்டிஸை பற்றி. ஏன் நான் டைப் 2 டயபிட்டிஸை செலக்ட் பண்ணினான் என்றால், ஸ்ரீலங்கன்ஸுக்கும் இந்தியன்ஸுக்கும் இல்லை வெரி காமன் டயபிட்டிஸும் ப்ரீ டயபிட்டிஸும். அதே நேரத்தில் எல்லா அதிகமான குரோனிக் டிசீசஸுக்கு மூல காரணமே டயபிட்டிஸும் ப்ரீ டயபிட்டிஸும் தான். ஸோ அதை பற்றி கதைக்கிறது உங்களோட. டயபிட்டிஸ்ண்டா என்ன? பிளட் சுகர் கூடுறது. ஒரு அளவு ஒரு லெவலுக்கு கூட போகும்போது அதை நாங்கள் டயபிட்டிஸ்ன்றும், நார்மலை விட ஒரு கொஞ்சம் கூடவே இருக்கும்போது அதை ப்ரீ டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். டயபிட்டிஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? ஒன்று ஜெனட்டிக், இன்னொன்று லைஃப் ஸ்டைல். அங்கே பேட் லைஃப் ஸ்டைலால் தான் எங்களுக்கு இதுகள் கூட வர்றதுக்கு காரணம். அப்போ நாங்கள் இந்த கார்போஹைட்ரேட் மெட்டாபாலிசத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக விளக்கி சொல்லுறேன். நாங்கள் பொதுவாக ஸ்டார்ச்சி மற்றது சுகரி சாப்பாடுகளை சாப்பிடும்போது அது வயிற்றுக்குள்ளே போய் டைஜஸ்ட் பண்ணி குளுக்கோஸாக மாறுது. குளுக்கோஸ் பிளட் லெவலில் கூடும். பிளட் லெவலில் குளுக்கோஸ் கூடும் பொழுது பென்கிரியாஸும் அதே நேரம் இன்சுலினை செக்ரேட் பண்ணி பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸின் அளவை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ இன்சுலின் என்ன செய்யுமென்று சொன்னால், அது ஒரு கீ போல் பாவிச்சு கலங்கலங்கட செல்ஸுக்குள்ளே போகிறதுக்கு அன்லாக் பண்ணி சுகரை குளுக்கோஸை செல்ஸுக்குள்ளே அனுப்பும். அப்போ செல்ஸுக்குள்ளே அனுப்பினால் செல்ஸுக்கு எனர்ஜி உண்டாக்கும் அந்த குளுக்கோஸ். எக்ஸஸாக நாங்கள் சுகரும் கார்போஹைட்ரேட்டுகள் சாப்பிடும்போது எனர்ஜி கொஞ்சமாக பாவித்த பிறகு மிச்சம் ஸ்டோர் பண்ணப்படும் லிவர்லையும் ஃபெட் செல்ஸ்லையும் அது ஸ்டோர் பண்ணப்படும். அப்போ ஃபெட்டாக ஸ்டோர் பண்ணப்படும். ஒவ்வொரு முறை நாங்கள் கார்போஹைட்ரேட்டும் சுகரும் கணக்க சாப்பிடும்போது கணக்க ஃபெட் ஸ்டோரேஜ் வரும். அப்போ ஃபெட் ஸ்டோரேஜ் கணக்கு வரும்போது இந்த செல்ஸ் ஃபெட் செல்ஸ் வீங்கும். அப்போ வீங்கிதுன்னா அதுக்கு இடம் பத்தாமல் போயிடும். பிறகு புது ஃபெட் செல்ஸ் வரும். அந்த புது ஃபெட் செல்ஸ் வரக்குள்ள இன்ஃப்ளமேஷனும் சேர்ந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இனி அதுக்கு மேலால் நாங்கள் கார்போஹைட்ரேட்டு சுகர் அதெல்லாம் கூட சாப்பிடும்போது ஒரு ஸ்டேஜில் இன்சுலின் ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபார்முக்கு வரும். அப்போ இன்சுலின் கணக்கு இருக்குது, ஆனால் அது அந்த கீ ரஸ்டியாக இருக்கிறபடியாக அதை பூட்டை அன்லாக் பண்ணாது. அப்போ அதால் அந்த செல்ஸுக்குள்ளே சுகர் போகாது, குளுக்கோஸ் போகாது. அப்போ ஒரு ஸ்டேஜில் எங்களோட பிளட்டுக்குள்ளே கணக்கு குளுக்கோஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜ் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் என்று சொல்கிறது. அந்த நேரத்திலேயே மெட்டபாலிக் டீரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்துடும். தட் மீன்ஸ் அந்த ஸ்டார்ட்டில் தான் எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கூடுறதோ, கொலஸ்ட்ரால் கூடுறது, ஹார்ட் டிசீஸ் வர்றது, அதுகள் எல்லாமே அந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு அறிகுறி ஒன்றும் பெருசாக தெரியாது. ப்ரீ டயபெட்டிஸில் எங்களுக்கு பொதுவாக ஒரு வெயிட் கெயின் இருக்கலாம். ஆனால் அதிகமான எங்களோட ஸ்ரீலங்கன்ஸுக்கு வெயிட் கெயினை விட எங்களோட வயிற்றில் தான் அப்டோமினல் ஒபிசிட்டின்னு சொல்கிறது தான் இருக்கிற கூட. அப்போ ஸ்கின்னி உடம்பாக இருக்கலாம், ஆனால் வயிற்றில் ஃபெட் இருக்கும். அப்போ அதுவும் கூடாது. அப்போ அந்த ரெண்டும் தான் முதல் தொடக்கம். பிறகு டயபிட்டிஸ் வரக்குள்ள கூட சுகர் வரக்குள்ள தான் அது டயபிட்டிஸ் ஆகுது. அப்போ டயபிட்டிஸ் வரக்குள்ள தான் எங்களுக்கு கூட வந்த பிறகு தான் எங்களுக்கு டயபிட்டிஸ்க்கான அறிகுறிகள் வருது. அந்த அறிகுறிகள் ஒன்று அடிக்கடி யூரினேட் பண்ணுற, ஏனெண்டா பிளட் சுகர் கூட. அப்போ அந்த சுகரை வெளியில் அனுப்புறதுக்கு கிட்னியால் தான் அனுப்பப்படுது. அப்போ பிளட் சுகர் போகக்குள்ள அதோடு சேர்த்து தண்ணியும் போகும். அப்போ அதால் யூரினேட் பண்ணுறோம் அடிக்கடி. அதே நேரத்தில் தண்ணி தாகம் வரும். அதோட ஸ்கின்னில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். மற்ற எல்லா ஆர்கன்ஸுக்கும் இப்போ பிளட் வெசல்லையும் குளுக்கோஸ் இருக்கிறபடியால் அது மற்ற ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்ணும். உதாரணமாக கண்ணுக்கு போகக்குள்ள ஆக்களுக்கு பிளட் விஷன், பிளைண்ட்னஸ் வரலாம். அதே நேரத்தில் கிட்னி போகிறதால கிட்னி எஃபெக்ட் பண்ணப்படும், ஹார்ட் எஃபெக்ட் பண்ணுது, லிவரில் ஃபேட்டி அது சேமிக்கிறதால ஃபேட்டி லிவர் அதுகள் வருது. அப்போ எல்லா ஆர்கன்ஸையும் இந்த டயபிட்டிஸ் அஃபெக்ட் பண்ணும். ஏர்லி
டயக்னோசிஸ் ஆஃப் ப்ரீ டயபிட்டிஸும் டயபிட்டிஸும் ஒரு இம்பார்ட்டண்டானது. ஏர்லியாக நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணலும் என்றால் காம்ப்ளிகேஷன்ஸையும் மற்ற நோய்கள் வர்றதையும் நாங்கள் தடுக்கலாம். அப்போ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜிலேயே நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா அதை ஃபுல்லி ரிவர்ட் பண்ணலாம். ஸோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுக்கும் நீங்கள் கட்டாயம் டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர்கிட்ட போய் பிளட் டெஸ்ட் அதெல்லாம் செய்யாட்டிக்கு நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அதெல்லாம் செக் பண்ணணும். ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கு 4 தூண்கள் இருக்குது. அந்த 4 தூண்களை நாங்கள் சரியாக கைப்பிடித்தோம் என்றால் அதுகளில் இருந்து தவிர்க்கலாம். ஒன்று டயட். இப்போ டயட்டை பற்றி நாங்கள் கூட விரிவாக கதைப்போம். டயட் தான் அந்த மேஜர் ஃபேக்டர் இந்த சுகர் அதுகளுக்கு. அப்போ ப்ரோசஸ் ஃபுட், அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட், மற்றது சுகரி ட்ரிங்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் சுகர், ஆல்கோஹால், எனி பேக்கேஜ் ஃபுட் அதுகள் எல்லாமே சுகரை கூட்டுற சாமான். அப்போ சுகரை கூடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் கூடுது. அப்போ அதுகளால் எங்களுக்கு உடம்புல குளுக்கோஸ் கூடும். அப்போ அதுகளை நீங்கள் குறைக்க வேணும். ரெண்டாவது கூட பிளான்ட் பேஸை கணக்க வெஜிடபிள்ஸும் ஹை ஃபைபர் உள்ள சாப்பாடுகள் சாப்பிடணும். வெஜிடபிள் சாப்பிடும்போது அதில் ஃபைபரும் இருக்குது, அதே நேரத்தில் கணக்க பயோ ஆக்டிவ்ஸ் இருக்குது. அப்போ அந்த பயோ ஆக்டிவ்ஸ் வந்து கட்டில் குட் பாக்டீரியாவை உண்டாக்கி அதே நேரத்தில் எங்களோட நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தையும் அது கூட்டும். அதால் எங்களுக்கு டயபிட்டிஸ் வர்றதை அதை குறைக்கும். அதே நேரத்தில் நாங்கள் கணக்க வெஜிடபிள்ஸ் மீதும் சாப்பிட்டோம்னா எங்களோட பசியும் கொஞ்சம் மடங்கும். வெஜிடபிள்ஸோடு சேர்த்துக்கொண்டு லென்டில்ஸும் பீன்ஸும் லெக்யூம்ஸ் அதில் சாப்பிடும்போது அதுலேயும் ஃபைபர் கணக்கு இருக்குது. அதே நேரத்தில் அதில் ப்ரோட்டீன் இருக்குது. வெஜிடபிள்ஸ் தனியாக சாப்பிட்டோம்னா எங்களுக்கு வயிறு நிரம்பாது. அப்போ ப்ரோட்டீனும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அதோட குட் ஃபேட்டையும் கொஞ்சம் சாப்பிடலாம். கணக்கு குட் ஃபேட் சாப்பிட்டோம்னு சொன்னால் அது கலரி டென்ஸ் அது கூடாது எங்களுக்கு. மூன்றாவதாக திருப்பி கலரி டென்ஸான சாப்பாடுகள் நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால் ஆல்ரெடி ஃபேட் ஸ்டோரில் இருக்குது. அப்போ இது கலரியும் நாங்கள் கூட சாப்பிட்டோம்னா அந்த ஃபேட்டை பேர்ன் பண்ண இயலாது. அப்போ ஃபேட்டை பேர்ன் பண்ண வேணும்னு சொன்னால் கலரியை கொஞ்சம் குறைக்கத்தான் வேணும். நாலாவதாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இல்லாட்டிக்கு டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறது. அப்படி செய்யக்கும்போது உடம்புல எங்களுக்கு அவ்வளவு ஃபேட்டோ கலரி இருக்காது. அப்போ உடம்பு என்ன செய்யும், இது ஸ்டோர் பண்ணின ஃபேட்டை பேர்ன் பண்ணும். அதால தான் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அதுகள் உதவி செய்யும். நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி கொஞ்சம் கூட உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபாஸ்டிங் என்னென்றால் இரவு நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்டோம்டா. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளத்துக்கு ஏர்லியாக சாப்பிட்றோமோ அவ்வளத்துக்கு நல்லது. ஒரு 7 மணிக்கு சாப்பிட தொடங்கி 8 மணிக்கு நாங்கள் சாப்பிட்ட முடித்தோம்டா. 8ல் இருந்து இரவு அதுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடாமல் காலமே 8 மணிக்கு எழும்பினோம், 8 மணிக்கு சாப்பிட்டோம்டா அது 12 மணித்தாலும் ஃபாஸ்டிங்காக இருக்கும். ஆனால் காலமேல 8 மணிக்கு பெருசாக சாப்பிட மனம் இல்லைன்னு சொன்னால் அதையும் ஸ்கிப் பண்ணி ஒரு 10 மணி மட்டில் சாப்பிட்டோம்னா அது ஒரு 14 மணித்தாலும் ஃபாஸ்டிங்கில் இருப்போம். அப்போ 14 மணித்தாலும் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது உடம்புக்கு தேவையான எனர்ஜி இல்லை. அப்போ அதே செய்யும் ஃபேட்டை பேர்ன் பண்ணும். அப்போ அதால் ஃபேட் பேர்னிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வருவோம். அதே நேரத்தில் இந்த குட் பாக்டீரியா அதுகளும் கூட ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏனெண்டா இரவில் நாங்கள் படுக்கும் போது தான் பொதுவாக டைஜஷனும் நடக்குது, அதே நேரத்தில் க்ளீனப் வேலையும் நடக்குது. அப்போ உடம்புல டைஜஷன் கூட இதுன்னு சொன்னால் நாங்கள் கூட கலரி டென்ஸான சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு படுத்தோம்னு சொன்னால் டைஜஷனுக்கு கிண நேரம் எடுக்கும். அப்போ க்ளீனப் வேலை செய்கிறதுக்கு உடம்புக்கு நேரம் பத்தாது. அப்போ நாங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபாஸ்டிங் என்று கிண நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதால உடம்புக்கு க்ளீனப்புக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அப்போ அதுவும் ஒரு நல்ல இது. அப்போ அது குட் பாக்டீரியா அதுகள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, அடுத்தது நான் எக்ஸசைஸை பற்றி கதைக்க போகிறேன். எக்ஸசைஸ் உடம்புக்கு நல்லது. எக்ஸசைஸ் அதுவும் மெயின்லி சாப்பிட்ட பிறகு ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கிறதோ சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதால உடம்புல இருக்கிற சுகர் கொஞ்சம் குறையும். அதே நேரத்தில் விடிய வெள்ளனை எழும்பி காலையில் எழும்பி வெளியில் போய் போக்கு அதுகளுக்கு போனோம்னு சொன்னால்
ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது, விட்டமின் டி, சன்லைட்லேருந்து விட்டமின் டி கிடைக்குது. அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும் போது ப்ரீதிங்கோட ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செய்தீங்கன்னா இனஃப் ஆக்சிஜன் ஃபார் த பிரெயின். அப்போ அதால் இந்த யோகா அல்லாட்டிக்கு இந்த மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைஸ் அதில் செய்யும்போது எங்களுக்கு 2 எக்ஸசைஸும் வருது, அதே நேரத்தில் எங்களுக்கு இனஃப் ஆக்சிஜன் வருது பிரெயினுக்கு. அப்போ கன்சன்ட்ரேஷன் பெட்டராக இருக்கும். அதே நேரத்தில் அந்த மெலட்டோனின் என்ற ஒரு சாமான் செக்ரேட் பண்ணப்படும், அது இரவில் நித்திரை கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். அப்போ வெளியில் போய் எக்ஸசைஸ் செய்கிறது மச் பெட்டர் தேன் ஜிம் அதுகளுக்கு போகிறத விட. ஆனால் ஜிம்முக்கும் போகிறது இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு நேரம் இருந்தால் ஜிம்மும் செய்யலாம். 2யும் செய்கிறது நல்லது. தனியாக ஒன்றை மட்டும் செய்யாமல் 2யும் செய்யும். 3வதாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் என்று சொன்னால் இந்த காலத்தில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், வேலையில் இது, அப்போ வீட்டை வந்தால் ஸ்ட்ரெஸ். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுன்றது இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரே ஒரு இது எங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது, காமாக வச்சுருக்கிறது. அதுக்கு நான் சொன்ன போல் எக்ஸசைஸ் செய்யும்போது ப்ரீதிங்கோட ஃபோக்கஸ் பண்ணி யோகா போல் நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு காம்னஸ் வரும். அதே நேரத்தில் வெளியில் நடக்க போகும்போது நேச்சரை பார்த்து அதில் இருக்கிறதில் என்ஜாய் பண்ணி கொண்டு நடக்கிறது இஸ் மச் பெட்டர் தேன் வீட்டுக்குள்ளேயே இருந்து எக்ஸசைஸ் அதுகளை செய்கிறத விட. எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும்போது கோர்ட்டிசோல்ன்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். அந்த கோர்ட்டிசோலும் இன்சுலினை கூட்டும். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டை கூட்டும். அதனால தான் நித்திரை வடிவாக கொள்ளாத ஆட்களுக்கு காலையில் எழும்பும்போது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட், இன்சுலின் கூட இருக்கும். அப்போ அந்த கூட இன்சுலின் இருந்ததுன்னு சொன்னால் ஏர்லி மார்னிங்கே இன்சுலின் பாய்க்கால சுகர் கூட. அப்போ சுகர் கூட இருக்கும்போது அதே நேரத்தில் நாங்கள் சுகரை காலமாக சாப்பாட்டை கார்போஹைட்ரேட் கணக்க சாப்பிட்டோம்னா அந்த சுகர் லெவல் இன்னும் கூடும். அப்போ அதால் தான் நாங்கள் சொல்கிறது காலமை சாப்பாட்டுக்கு கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் குறைச்சி கொண்டு வெஜிடபிள்ஸையும் கடலை பயிறு அப்படியானதுகளையும் அதில் குட் ஃபெட் உள்ள சாமான அந்த நட்ஸோ சீட்ஸோ அப்படியானதுகளை இதை சாப்பிடும்போது எங்கள்ட சுகர் லெவல் அவ்வளோத்துக்கு கூடாது. அப்போ ஸ்ட்ரெஸ் லெவலை நாங்கள் குறைச்சி ரிலாக்ஸ் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணி எல்லாம் செய்தோம்னு சொன்னால் இரவைக்கு நித்திரை வர்றது சுலபமாக இருக்கும். அப்போ நித்திரை ஒரு 7 மணி நேரத்துக்கு நாங்கள் கொண்டோம்னு சொன்னால் எங்கள்ட கோர்ட்டிசோல் ஹார்மோன் அவ்வளோத்துக்கு கூடாது. அப்போ எங்களுக்கு சுகர் லெவலும் அந்த இன்சுலின் அது கூடாது, சுகர் லெவலும் கூடாது. அப்போ 4 ஃபேக்டர்ஸுமே லைஃப் ஸ்டைலில் இம்பார்ட்டன்டானது. டயட், எக்ஸசைஸ். அப்போ நான் சொல்கிறது டயட்டும் எக்ஸசைஸும் நாங்கள் சரியாக செய்தோம்னா ஸ்லீப்பும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் போகும். அது என்னென்னு சொன்னால் எக்ஸசைஸ் செய்யும்போது கான்ஷியஸ் லெவலில் ப்ரீதிங்கோட ஃபோக்கஸ் பண்ணி அந்த யோகா போல் நாங்கள் செய்தோம்னு சொன்னால் அது எங்களுக்கு மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணுது. அதே நேரத்தில் நித்திரையும் இரவு நல்லா குழையலுமா இருக்கும். 3வது இன்னொரு சாமான் நான் உங்களுக்கு சொல்லல, ஹைட்ரேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நாங்கள் டயத்தில் நாங்கள் 3 நேரம் தான் சாப்பிட்றோமோ 2 நேரம் தான் சாப்பிட்றோம்னா இன்பிட்வீன் எங்களுக்கு சிலவில் பசிக்கிற போல இருக்கும். ஆனால் அது உண்மையில் பசி இல்லை, எங்களுக்கு தண்ணி விட. அப்போ நாங்கள் தண்ணி அல்லாட்டிக்கு க்ரீன் டீ, பிளாக் காஃபி அல்லாட்டிக்கு ஹேர்பல் டீயல் அதுகளை குடிச்சு கொண்டிருந்தோம்டா. அதே நேரத்தில் ஃபெர்மெண்டட் ஃபுட் அதுகள் தயிரோ மோர் அப்படியானதுகளை குடித்தோம்னு சொன்னால் அதுகள் உடம்புக்கு ஹைட்ரேஷனை உண்டாக்கும். அது நல்லது. அப்போ நாங்கள் கண்டபடி சாப்பிட மாட்டோம். அந்த ஸ்நாக் பண்ணுறதை நாங்கள் அவாய்ட் பண்ண வேணும். அப்போ சம்மரியில் டயபிட்டிஸ் தான் லீடிங் கோஸ் ஃபார் அதிகமான குரோனிக் டிசீசஸுக்கு. உதாரணத்துக்கு ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர், பிளைண்ட்னஸ், அம்பியூட்டேஷன் வர்றதுக்கு காரணம், ஈவன் கேன்சர்ஸுக்கும் வர்றதுக்கும் காரணமானது சுகர் தான். அப்போ நாங்கள் சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்க வேணும் முடியுமான அளவு. அப்போ நீங்கள் ஏர்லி டிடெக்ஷன், ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
போட்டேன். டைப் 1 டயபெட்டிஸ் சின்ன பிள்ளையில வர்றது, அது ஆட்டோ இம்யூன் டிசீஸால் வாரது. அது லைஃப் ஸ்டைலால் வாரதில்லை. அது அந்த டைப் 1 டயபெட்டிஸ் வரும்போது பென்க்ரியாஸில் இருக்கிற பீட்டா செல்ஸ் தான் இன்சுலினை செக்ரிட் பண்ணுறது. அந்த செல்ஸ் டேமேஜ் பண்ணப்பட்டு இன்சுலின் ஃபார்ம் பண்ணாது. அவைகளுக்கு இன்சுலின் துண்டாயே இல்லை. But they have to have insulin treatment.